கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட் ஐ வில் restore you to health and heal your wounds, declares the Lord. Because you are called an outcast, Zion, for whom no one cares. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்ற விரும்புகிறார். ஒருவேளை இன்றைக்கு உலகத்துல நீங்க யாராலும் கண்டு கொள்ள முடியாத இடத்துல எல்லாராலும் தள்ளப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை நீங்க விசாரிப்பற்றவர்களாய் நீங்க இருக்கலாம். ஆனா நீங்க விசாரிப்பற்ற சீயோன் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் தள்ளுண்டவர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவங்க அப்படிலாம் உங்களுக்கு பெயரிட்டு இருக்கிறாங்க. இதையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால அவர் என்ன சொல்றாரு? ஒரு பெரிய ரெஸ்டோரேஷன் உங்களுக்கு கொடுக்கிறாரு. உங்களுடைய பிசிக்கல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல்ல எந்தெந்த பகுதிகள்லாம் நீங்க இந்த வார்த்தைகளின் நிமித்தம் நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ, மனிதர்களுடைய நடவடிக்கைகளா இருக்கட்டும், எந்த காரியங்களா இருந்தாலும் சரி, அவங்க அறியாம செய்த பல காரியங்கள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாராம்? ஆரோக்கியம் வர பண்ண போகிறாராம். உன் காயங்களை ஆற்றுவேன். உங்க காயங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆற்றப் போகிறாராம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரெஸ்டோரேஷனுக்குள்ள தேவன் உங்களை கடந்து வர பண்ணுகிறார் அப்படிங்கிறத நீங்க நம்பணும். அதுல ஆங்கிலத்துல போட்டிருக்கு, ஹி டிக்ளேர்ஸ் இட் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது தேவன் அதை என்ன செய்றாரா? டிக்ளேர் பண்ணிட்டாரு. அப்போ அவர் டிக்ளேர் பண்ணிட்டாருன்னா, இனி உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இனி நடக்காதபடி தேவன் உங்களை எல்லார் கண்களுக்கு முன்பாக அவர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிற நாட்கள், சுகத்தை கொடுக்கிற நாட்கள், உங்கள் காயங்களை ஆற்றுகிற நாட்களுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்கங்கிறத நீங்க நம்பணும். அப்போ அடுத்ததா நம்ம அந்த அதிகாரத்திலே சில வார்த்தைகள் மூலம் இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். அங்க எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். அப்போ இன்னைக்கு நீங்களும் எழுதிக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நடக்குமா? அப்படின்னு நீங்க ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்க கூட தான் பேசுறாரு. இதெல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அப்போ அடுத்ததா அவர் சொல்றாரு 8வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அந்நாளிலே நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. அப்போ இன்றைக்கு என்ன கட்டுகள், என்ன நுகங்கள் உங்க மேல இருந்தாலும் ஆண்டவர் அந்த நுகங்களை உடைத்து உங்க கட்டுகளை அவர் அறுக்கிறாராம். என்ன கட்டுகளுக்குள்ள சிக்கி தவிக்கிறீங்களோ, ஒருவேளை பலவீன கட்டுகளா இருக்கலாம், இல்ல கடனின் கட்டுகளா இருக்கலாம், இல்ல ஏதோ உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள், அதனால மன போராட்டங்கள், அந்த கட்டுகளுக்குள்ள நீங்க இருக்கலாம். என்ன கட்டுகளா இருந்தாலும் அவர் என்ன செய்றாரா? அவர் அந்த கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சாதாரணமானவர் இல்ல. அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் இன்றைக்கு நமக்கு அந்த காரியத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார் என்றால், இன்றைக்கு இனிமேல் உங்களை எதுவும் அடிமைப்படுத்த முடியாது. ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது. 11வது வசனத்துல பார்க்கிறோம். உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை விடுவிக்கும்படியா, உங்களை தப்புவிக்கும்படியா, உங்களை ரட்சிக்கும்படியா தான் ஏதோ அடிமைத்தனத்துக்குள்ள ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற அந்த அனுபவங்கள் இனி இல்லாதபடி உங்களை ரட்சிக்கும்படியாகத்தான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாராம். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம் 12, 13 பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. உன்னை சுஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. ஆண்டவருக்கு நீங்க நினைக்கலாம், நான் போற பாதை ஆண்டவருக்கு தெரியுமா? அவருக்கு என் வலி புரியுமா? என் காயங்கள் தெரியுமா? அப்படின்லாம் இன்னைக்கு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. நான் ஆண்டவர்
இந்த வார்த்தைகள் மூலம் உங்களோடு கூட இடைப்படுகிறார். அவருக்கு நீங்க போற பாதை தெரியும். உங்க வலி தெரியும். அவர் அதான் அழகா சொல்றாரு. "உன் புண் ஆறாத புண்ணா இருக்கு. உன் காயம் கொடிதா இருக்குது. உன் காயங்கள கட்டும்படிக்கு யாரும் எழும்பல. உன்ன சுஸ்தப்படுத்த மருந்துகளும் இல்ல." அப்படின்னு சொல்லி, அங்கே தேவன் நம்முடைய நிலைமையை அவர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், "எனக்காக பேச யார் இருக்கா? எனக்காக இந்த காரியத்துல வழக்காட யார் இருக்கா? என்னுடைய நியாயம் ஒன்றும் இங்க எடுபடலையே! எனக்காக பேசுகிறதற்கு ஒரு மனிதர் கூட இல்லையே!" அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா, உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் உங்களுக்காக இடைப்பட்டு எல்லா காரியங்களிலும் அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அடுத்து 18வது வசனத்துல பார்க்கிறோம். "இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி, அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகிப் போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை." அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்க சிறையிருப்பை எல்லாம் திருப்பி உங்க வாசஸ்தலங்களுக்கு அவர் இரக்கம் செய்கிற நாட்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அடுத்ததா நம்ம அதுல பார்க்கிறோம். உங்க வாசஸ்தலத்திலிருந்து ஸ்தோத்திரமும், ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். ஏன்னா, அவர் செய்ற ரெஸ்டோரேஷன் உங்களுக்கு அப்படித்தான் இருக்க போகுது. நீங்க ஸ்தோத்திரம் செலுத்துவீங்க. ஆடல் பாடலோட அவருக்கு மகிமைய நீங்க செலுத்தப் போறீங்க. உங்கள அவர் வர்த்திக்க பண்ணுகிறாராம். நீங்க குறுகி போக மாட்டீங்க. அவரு உங்கள மகிமைப்படுத்த போகிறாராம். நீங்க சிறுமைப்படுவதில்லை. ஒருவேளை இன்றைக்கு நீங்க அப்படிப்பட்ட இடத்துக்குள்ள இருந்தா, உங்கள பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. சிறுமைப்பட்ட நாட்களுக்கு தகுந்த மகிழ்ச்சிய உங்களுக்கு என்ன செய்ய போறார்? அவர் தரப்போகிறார். உங்கள மகிமைப்படுத்த போகிறார். உங்களை வர்த்திக்க பண்ண போகிறார். இதுவரைக்கும் நீங்க விசாரிப்பற்ற சீயோனா இருந்திருக்கலாம். உங்களுக்கு தள்ளுண்டவள்னு உலகம் உங்களுக்கு பேர் வைத்திருக்கலாம். ஆனா உங்களை படைத்த தகப்பன், உங்களை உருவாக்கினவர், உங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவர் சொல்லுகிறார். உங்களை வர்த்திக்க பண்ணுகிறேன். உன்னை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுவார்னா, அந்த வார்த்தை எவ்வளவு தூரம் சத்தியமா இருக்குது. இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம அவர துதிக்க ஆரம்பிப்போம். நிச்சயமாய் அவர் உங்கள் ஆரோக்கியம் வரப்பண்ணி, உங்கள் காயங்களை அவர் ஆற்றி, சொல்லப்பட்ட இந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்க மேல வந்து பலிக்கும்படி அவர் இரக்கம் பாராட்டுகிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் இது கேட்கிற யாரா இருந்தாலும் தகப்பனே, அப்பா என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லையே, என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லையே, எனக்காக என் நியாயத்தை பேச யாரும் இல்லையேன்னு சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை நீர் தந்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, அவர்கள் காயங்களை ஆற்றுகிறபடியினால் நன்றி செலுத்துறோம். நீங்க அத உறுதியான வார்த்தையா நீங்க டிக்ளேர் பண்ணி இருக்கிறீங்கப்பா. அந்த வார்த்தையின்படியே இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்பா நீர் வாக்கு கொடுத்திருக்க அவர்கள் வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நீர் நிறைவேற்றுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். உம்முடைய கரத்தில் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.